ஜெபிப்பாரு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுகம் நமக்காக ஜெபிக்கிறாரு. ரெண்டாவது ரவுண்டு நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிப்பாரு. குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கணும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும். மூன்றாவது நம்முடைய சபைக்காக ஜெபிப்பாரு. நம்ம போகிற சபை மேய்ப்பர், சபை ஊழியங்கள், சபைக்காக அதில் என்னென்ன ஜெபிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு காரியத்தில் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கணும். நான்காவது நம்முடைய ஊருக்காக ஜெபிக்கணும். நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தால் அவங்க கிராமம், நீங்கள் ஒரு பட்டணத்தில் இருந்தால் அவங்க பட்டணம், அதுக்காக ஜெபிக்கணும். ஐந்தாவது நம்முடைய மாவட்டம், எந்த மாவட்டத்தில் இருக்கிறோமோ அந்த மாவட்டம், அதுக்கு என்னென்ன ஜெபம் பண்ணணும் அது ஒவ்வொரு காரியம் செய்யும்போது நான் சொல்லுவேன், அப்படி ஜெபிக்கலாம். ஆறாவது நம்முடைய மாநிலம், நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கிறோம்